சட்டசபை நேரடி நிகழ்ச்சியில் நான் வாழ்க்கையில் 63 வயசாவது இதுவரையிலும் லைவாக பார்த்ததில்ல. அது உள்ள சட்டசபையில் 5800 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றதே இப்போதான் தெரியும். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அவர் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பேச ஆரம்பிச்சா ஓடிடுறாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் அவர் சொல்லி தான் இருக்காரு. மெதுவாக பேசுறாரு, காரணம் இருக்கும், அதில் காரியம் இருக்கும். அதை மாதிரி தான் பேசுறாரு, ஆக்கப்பூர்வமாக பேசுறாரு. ஒன்றும் தப்பே கிடையாது. சூப்பர் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் கடைசி வரையிலும் நிலைக்கும். தொடர்ந்து இவர் இருக்கிற வரையிலும் இவர் தான் உண்மையானது. அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று தான், செய்ய வேண்டிய ஒன்று தான். பேப்பர் படிக்காம ஒரு பயிர் கடன் சில தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதை பார்க்காதே பேசினா என்ன சார் அர்த்தம்? சார் அவர் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரால் தெரியாது சார். இவர் உதயநிதி ஒன்றுமே தெரியாது சார். வேஸ்ட்டு. நான் திமுக காரன் சார், மாறிட்டேன் சார். அப்போ இதுல இருந்து புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு மனம் வெறுத்து போய் பேசுறேன்னு பாத்துங்க. திமுகவுல இருந்து போட்டது பூரா இப்போ தாவேக்காக தான் எங்க ஃபேமிலியே போட்டோம். எல்லாருமே ஓட்டு பிடிக்கல சார். நிர்வாகம் சரி கிடையாது. கொள்ளை, ஊழல், லஞ்சம், எதுலையுமே நிர்வாகம் சரி கிடையாது. எந்த ஒரு விஷயமும் ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கினே போற எங்க ஊருக்காரங்க வேலுவெல்லாம் 1ஆம் நம்பர் திறனை எங்களுக்கே தெரியும். எல்லாம் ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்டையும் போய் 1000 கோடி போய் உங்களுக்கு லாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு எப்படி நீ நல்லது செய்வ? இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கடனே இருக்கிற மினிஸ்டர் கிட்ட பூரா புடிங்கிட்டாவே போதும் சார். டாக்ஸே தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணலாம். வரல. இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ பேசினாரு. அவரு கன்னியாகுமரி கிட்ட ஒரு விளவங்கோட ஏதோ ஒரு தொகுதி சொன்னாரு. கேரளா பார்டர், அதனால கொஞ்சம் மொழியில பிரச்சனை வருது. மித்தபடி ஆக்கப்பூர்வமான பண்ணி தான். இப்ப அவங்க எங்க தமிழகம் வெற்றி கழகத்துல சில மினிஸ்டர்லாம் தவறு பண்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதுல ஒரு 7 மினிஸ்டர் காலி ஆவாங்க. அதெல்லாம் நடக்கு. கவர்மெண்ட் இவங்க 1000 ரூபாய் எப்போ போட்டாங்க? 2.5 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட். இவர் 3 மாசம் தான் இருக்குது. இப்போ வெளியே போன டாஸ்மாக் வந்துட்டு பூரா இப்ப ட்ரெஷரிக்கு வருது. பார்ட்டி பண்ணிட்டு பூரா இப்ப டைரக்டா இங்க வருது. சேவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா சொன்னது செய்வார். சாம்பிள் தான் சார். பண்ணா பெரிய கலாட் ஆகும். அவருக்கு சிஎம் சொல்லியிருக்காரு பண்ணணும். ஏன்னு நாளைக்கு சட்டசபையில் இருக்கிற பொம்பளையே இவர் பேச மாட்டார். என்ன அர்த்தம்? அதுக்கு தான் அவரை இங்க பண்ணாத சாதா வேன்ல தூக்கி போட்டு தஞ்சாவூருக்கு போயிடு. உண்மைதான். அது அதை மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஏசி கார் கூட கிடையாது. சாதா சாப்பாடு தான். அவருக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் விஜய் பண்ணது சூப்பர். இது ஒத்திக்க பண்ணியிருக்காரு சார். இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. வேலைக்கு ஆகாதுங்க. நீ ஃபர்ஸ்ட் காலையில் போயிட்டு நைட்டு தான் விட்டாங்க. ஒன்று என்ன நீ பெருசாக பண்ணிட்ட? ஒன்றுமே பண்ண சும்மா சார். அவரே ஏமாத்திக்கிறாரு. அதாவது பயப்படுறான். பைசா கொடுத்து சேர்க்கறது தானங்க. இதெல்லாம் பெரிய விஷயமாங்க. சரக்கு, பிரியாணி, அவ்வளோதான். இது கொடுத்தா தானா வந்துட போறான். இது உண்மையான மனநிலைங்க. அவங்க டிஎம்கே விளக்குற முக்காவாசி நேற்று ரகுபதி ஓல்டு மினிஸ்டர் பேசும்போது நாங்க கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இவர் உதயநிதியும் சொல்லியிருக்காரு, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கூட நாங்க கவனிக்காத விட்டோம் அப்படின்னும் போது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு மனநிலை. கடைசி வரலாம் இவர் தோப்பாருன்னு குளத்தூர் தொகுதியில் என்ன தோப்பாருன்னு இவங்க ஆளுங்களுக்கே தெரியும். சேகர் பாபுலாம் இருந்தும் அவரை முடிச்சிட்டாங்க வேலையை.